அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணிய காலம், ஹேமந்த ருது, தை 3 ஜனவரி 17 சனிக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தசி திதி, மூல நட்சத்திரம் காலை 8:15 மணி அளவு வரை, பிறகு பூராட நட்சத்திரம், வியாகாத நாம யோகம், பத்திரை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம் காணும் பொங்கல். பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த கார்த்திகை தீபம்னு சொல்லி அந்த தீபத் திருநாள் எப்படி கொண்டாடுவோம், 3 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம், கொண்டாடுவோம். அதுபோல் இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்லக்கூடியது 3 நாட்கள்ன்றது. பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். அதுக்கு முன்னாடியே போகின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை ஒரு நாள் வரும். அப்படியாக அதில் இன்றைய நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல்னால் கண்ணார காண்பது. அந்த காண்பது அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்னென்னா, பார்க்கறதுக்கே பார்ப்பது, விழிப்பது, காண்பது, நோக்குவது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது நோக்குதல் அப்படின்னு சொன்னால் ஒரு நோக்கத்தோடு பார்க்குறது அப்படின்றது அர்த்தம். அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், உள்ள ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அப்படின்னு சொல்கிறதுக்கு நோக்குதல். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உலகத்தை போய் பார்க்கணும், இயற்கையெல்லாம் வளங்களெல்லாம் போய் பார்க்கணும், நம்முடைய சுற்றுலா தலங்கள்லாம் பார்க்கணும், பார்க்காத கோவில் குளங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரணுன்றது நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் இந்த பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடியது, இன்றைய நாளில் புது திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும், நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க பிளான் பண்ணலாம். எல்லோருமே பிளான் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஆர்ஜன் இருக்கும். எங்கிருந்தோ நீங்கள் வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, சொந்த ஊர்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ சொந்த ஊர்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்முடைய குடும்பத்தார் இருக்காங்க, நம்முடைய உறவினர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த உறவினர்களை போய் பார்த்து பெரியவர்களிடத்தில் ஆசை பெறக்கூடியது. ஏன்னா நிறைய பேர் இப்போ நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம், உறவினர்கள்னு சொல்கிறது இந்த காலத்திலலாம் பெருசாக இல்லை. அவங்க ரொம்ப அந்த ஒரு சுயநலம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே தன்னுடைய மனைவி மக்கள்னு ஆயிட்டாங்கன்ற மாதிரிலாம் நினச்சிட்ருக்கோம். என்ன தான் இருந்தாலும் அந்த உறவினர்கள் எல்லாம் ஒரு வீடு நம்ம கட்டுறோன்னு சொல்லும்போது கலந்துக்கிறாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நமக்கு இருக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் கெட்ட விஷயங்கள், அசுப விஷயங்கள் நடக்கும்போது அவங்களாம் இல்லைன்னா அப்படியே எதையோ இழந்துட்டோம். ஏற்கனவே ஒரு இழப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளோதான், மீள முடியாத நிலைன்றதெல்லாம் இருக்கும். அதனால் கட்டாயம் உறவினர்கள் தேவை. அதனால் ஊரோடு கூடி வாழ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தனித்து இருக்கக்கூடாது. நம்முடைய உறவினர்கள்னு சொல்லும்போது அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, தினந்தோறும் பேசிக்கிறோமோ, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ, கை தூக்கி விட்டாங்களோ, அதெல்லாம் கிடையாது. உறவினர்களாக இருக்கிறோம், ஏதோ ஒரு பிராப்தம் இந்த ஜென்மத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவங்கள, அதில் பெரியவர்களை போய் பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அவங்களிடத்தில் ஆசை பெறணும் அப்படின்றது இந்த நாளில் இருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய அந்த ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீனில் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் தான் நம்முடைய தாய் தந்தையிலிருந்து நம்ம வரும்போது நம்முடைய உறவினர்கள் போலவும் நம்ம இருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பையன் குழந்தையாக இருந்தான்னா, பிள்ளையாக இருந்தா அப்படின்னு சொன்னால், அந்த தாயுடைய அண்ணா தம்பி போல செயல்பாடுகள், குணங்கள், அவங்க மாதிரியான தோற்றம், நடவடிக்கை, அதெல்லாம் அந்த பையன்கிட்ட இருக்கிறத நாளடைவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே ஒரு பொண்ணு பிறக்கிறான்னு சொன்னால், தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பாங்க, அத்தை, அவங்கள மாதிரியே அந்த பொண்ணு இருக்கிறத, எதிர்காலத்தில் அவங்களுக்கு நடக்கிறத பார்க்கலாம். அப்போது இவங்களாலும் நம்ம வந்திருக்கோம், நமக்குள்ளே அவங்களும் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அந்த தாத்தாலேருந்து பேரன் பேத்திலாம் எப்படி வரான்னு சொல்லி வெளிநாட்டில் ஆராய்ச்சிகள்லாம் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பொட்டானிக்கல், அந்த தாவரவியல் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில் கூட ஒரு தாவரம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு காய் கனிகள்லாம் அது அந்த ஜீன்லேருந்து வருகிறது. அது எப்படி வருதுன்னா, அது எங்கேருந்து வந்ததோ அதில் இருக்கிற மாதிரி இல்லாமல், அது எங்கேருந்து வந்ததோ அது எங்கேருந்து வந்ததோ, அதாவது தந்தையை போல் இல்லாமல் தாத்தாவை போல் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் காணும் பொங்கல் சொல்லும்போது கட்டாயம் தெய்வத்தை காணுகிறோம், இயற்கை வளங்களை காணுகிறோம், அதுபோல் பெரியவர்களை கண்டு ஆசை பெறோம். அதோடு மகா
சிவராத்திரிக்கு முன்னதாக வரக்கூடிய மாத சிவராத்திரி ஈஸ்வரனை சிவபெருமானை இன்றைய நாளில் சென்று வழிபாடு செய்யலாம். இன்றைய நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன் புதன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதில் இன்றைய நாளில் புதன் இன்று காலை 10:30 மணி அளவில் மகரத்துக்கு வந்துடுறார். அப்போது தனுசில் 4 கிரக சஞ்சாரம் இருந்தது இல்லையா, அதிலிருந்து சுக்கிரன் வந்து மகரத்துக்கு வந்தார். அப்புறம் சூரியன் தை மாத பிறப்பு, அந்த பிறப்பு அன்றைய நாள் மறுநாளே காலையிலேயே செவ்வாய் வந்தார். இப்போ புதனும் வரார். அப்போது மகர ராசியில் காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துல 4 கிரக சஞ்சாரம் இன்றிலிருந்து இருக்க போகின்றது. இந்த நவகிரக நிலைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் இருக்கிறது. உயர் அதிகாரி, முதலாளி, பெற்றோர், பெரியவர்கள் இவர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது உதவிகளை போய் கேட்கும்போது, ஏதாவது ஆலோசனையை கேட்கும்போது, குழப்பமாக இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது நீங்கள் தான் கை தூக்கி விடணும், நீங்கள் தான் வேலை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் தான் ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கணும், நீங்கள் தான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும், நீங்கள் தான் பையன் பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு போய் உரிமையோடு சொன்னீங்கன்னா அதிசீக்கிரமாக அதெல்லாம் நடக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பேசி எதையும் பெற முடியும். பரணி நட்சத்திரக்காரங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நம்ம நேற்றைக்கே சொன்ன மாதிரி இந்த ஒரு விடுமுறை காலம், பண்டிகை காலம், கொண்டாடக்கூடிய காலத்தில் நீங்கள் சந்திராஷ்டமம் அது இது பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கவே வேண்டாம். அப்போ 8ல் சந்திரன் இருக்கார் இன்றைய நாளில். காலையில் கொஞ்சம் நேரம் கேதுடைய சாரம், அப்புறம் நாள் முழுக்க சுக்கிரன் சாரத்தில் இருக்க போகிறார், சரிதான். ஆனால் என்ன பண்ணாலும் காலையில் கேது சாரத்தில் இருக்கார்ல, அப்போ வழிபாடு. அப்போ சுக்கிரன் சாரத்துக்கு வந்துடுறாருல, அப்போ வந்து இது போல் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உறவினர்கள்லாம் நண்பர்களோடலாம் சேர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லும்போது இன்றைய நாளில் சந்திராஷ்டம பிரச்சனை எதுவும் இருக்காது. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பெரியவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது பண்ண போகிறேன்னா மற்றவங்க தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு குதூகலமான உற்சாகமான நல்ல பலன்களை தரப்போகிறது. 7ல் இருக்கக்கூடிய அந்த புதன் வந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். 8ல் புதன் போய் மறையிறார்னு எடுத்துக்கலாம். ஆனால் புதன் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 8ல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது 5 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ல் இருக்கார், கூட ராசியாதிபதி தொடர்பு கொள்கிறார், 4ஆம் அதிபதியாக புதன் இருக்கார். அப்போ அதிர்ஷ்ட வழியில் உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரக்கூடியதாக கூட இதை சொல்லலாம். அதிர்ஷ்டமான முறையில் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா இன்றைய நாளில் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் ஏதாவது நல்லது நடக்கும். சில சமயத்தில் தெரியாமல் கூட நடக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். பொருளாதார உயர்வு உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு குடும்ப நபர்கள் அல்லது பிள்ளைகளால் ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குன்னு சொன்னால் அது சரியாயிடும். கடகராசி அன்பர்களே, கவலை இல்லாத நபராக இன்றைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க. 8ல் ராகு இருக்கக்கூடிய சமயத்தில் 2ல் கேது, 12ல் குரு. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே பிடிச்சி உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி, கட்டி போட்ட மாதிரி இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைக்கு அது சரியாக போகிறது. 7ஆம் இடத்துல 3 கிரகம், இன்றைக்கு புதன் வந்து 4 கிரகங்கள் இருந்து ராசியை பார்க்க போகிறது. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றில் திருப்தி அடைஞ்சிடலாம், அப்படியான பலன் கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்தால் பலன் கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உத்வேகத்தோடு நான் வந்து அடுத்த நிலைக்கு போகிறேன், இப்போலேருந்து இன்னொரு படி ஏற போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவுகளை இன்றைக்கு எடுக்க முடியும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நான் படிக்க போகிறேன், கற்றுக்க போகிறேன், பழக போகிறேன், பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயங்களை செய்வீங்க. அது கல்வியோ, விளையாட்டோ, வித்தையோ, வேலையோ, பிஸ்னஸோ, ஆனால் நீங்கள் பயிற்சி பெறக்கூடிய நாள்னு இந்த நாள் இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்களை சுற்றி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் பாட்டு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறது. அதுபோல் அளவிற்கு இன்றைக்கு மனதில் தைரியம் இருக்கும். தேக ஆரோக்கியம் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். 6ல் சூரியன் இருக்கும்போது அனாயாசமாக சத்துருக்களெல்லாம் எதிர்த்து செயல்படுறது. சத்துரு சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் சுப்பிரமணிய சுவாமி தரார் இல்லையா, அந்த விஷயத்தை 6ல் சூரியன் இருந்து தருவார். அதனால் இப்போ நீங்கள் எந்த ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் மீண்டு வரக்கூடிய காலம்னு எடுத்துக்காங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். உற்சாகமாக, சந்தோஷமாக, சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க.
பூரத்தில் பிறந்தவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய கையிருப்புக்கு ஏற்றவாறு செலவை பிளான் பண்ணணும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் யார்கிட்டையாவது உதவி கேட்கணும், யார்கிட்டையாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைய நாளை நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது, பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது திருமண விஷயங்கள் தொடங்கிறது, சொத்து வாங்க ஆரம்பிக்கிறது, அவங்களுக்கான வெளிநாடு பயணம் சம்பந்தமான வேலைகளை தொடங்கிறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பாக்கியசாலியாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கைராசி முகராசி அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு நிதானமாக பொறுமையாக சாந்தமாக சமயோசித்தமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. துளாராசி அன்பர்களே, வீடு கட்டணுன்ற எண்ணம் பிறக்கும், நகைகள் வாங்கணுன்ற ஆசை வரும், புத்தாடைகள் வாங்கிறதுக்கான அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி தச்சு போட்டுக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது, அதுபோல் உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான மிஷினரி சம்மந்தமானதெல்லாம் பிளான் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாள், உடன் இருக்கக்கூடியவர்கள் உதவுவார்கள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலனை நீங்கள் அடைந்து மற்றவங்களுக்கும் வழிகாட்டுவீங்க, போங்க அங்கே எல்லாம் கிடைக்கும், போங்க போங்கன்னு கோயிலுக்கு அனுப்புகிறோம் இல்லை, அன்னதானம் பண்ணுறாங்க அங்கே போனால் கிடைக்குன்ட்டு, அதுபோல் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அடைஞ்சிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணால் கிடைக்கும்னு வழிகாட்டுவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும், கொஞ்சம் உழைப்பு வேலை அதிகமாக இருக்கும் அல்லது செலவு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் பணவரவை எதிர்பார்க்கலாம். குடும்ப நபர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும், குதூகலப்படுத்தணும், வெளில கூட்டு போகணும், பரிசு பொருளாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் பிளான் பண்ணலாம். வீட்டு உபயோகப் பொருள் வாங்கிறது, பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக அவங்க ஆசைப்பட்டதை கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறது, நினைக்கிறது, முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு விசேஷமான நல்ல பலனை அனுபவிப்பீங்க, அடைய போகிறீங்க. யாருக்காவது இன்றைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அப்புறம் அதை கடந்து வந்துடுவீங்க. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் மிகப்பெரிய எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படும், நீங்கள் சாதனைகள்லாம் பண்ணணுன்ற ஆசைகள் உங்களுக்கு வரும், மிகப்பெரிய விரதம் கடைபிடிக்கணும், கைலாசுக்கு நம்ம போகணும், வெள்ளையங்கிரி ஏறிட்டு வரணும் இந்த முறை அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவிலாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது திங்க் பிக்குன்னு சொல்கிற மாதிரி, அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்பட போகிறது. மூல நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு சாதிக்க போகிறீங்க, அப்பாடா இந்த பிரச்சனை முடிஞ்சது, இதிலேருந்து நம்ம விடுபட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும்படியாக இன்றைக்கு வேலைகள் செயல்கள் நடக்கும், பலன்கள் கிடைக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம். மூலம் வந்து காலை 8:15 முடிஞ்சது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. அதனால் யாருக்காவது இன்றைய நாளில் ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா வாசனை திரவிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், சிவாலயம் போகிறீங்கன்னு சொன்னால் வஸ்திரம் சாத்தலாம். அப்படி நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு இன்றைக்கு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும், வழிகாட்டுதல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, இன்றைக்கு பயணங்களை நீங்கள் திட்டமிடலாம். நான் வந்து ஊர் மாதிரி வேறு ஒரு ஊருக்கு போகிறேன், பிழைப்பை தேடி செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை செய்யலாம். வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். இடமாற்றம், அதுபோல் சொத்துக்களை விற்கணும்னு சொன்னால் அது நல்ல விஷயத்துக்காக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. தந்தை மகிழும்படியாக செயல்படுவீங்க. திருவோணத்தில் பிறந்தவர்கள் திருப்திகரமான நல்ல பலன் கிடைக்கும், உங்களால் குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் திட்டமிட்டு எதையும் செய்கிறது நல்லது. கும்பராசி என்பது லாபகரமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சந்தோஷம், நீங்கள் நிறைய செலவு இருக்கிறது, ஆனால் பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்குது பணம், இப்போ வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய செயல்களை செய்கிறது, செலவுகளை நீங்கள் திட்டமிடுறது, கடமைகளை நிறைவேற்றுவது, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான சக்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில்
பொறுமையாக காத்திருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சதய நட்சத்திரக்காரங்க எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் காணப்படுவீங்க. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நல்லவர்களுடைய துணை இன்றைக்கு தேவைப்படும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு குதூகலமான உற்சாகமான நாள். உங்கள் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அவங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். பிள்ளைகளுக்கு ஏதோ குறை, பிரச்சனை, குழப்பம், பின்னடைவு இருந்து அது இன்றைக்கு சரியாகும். அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் நல்ல விஷயங்கள் நடந்து பிரச்சனைகள் தீர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் முதல்ல கொஞ்சம் பயம் இருந்தாலும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உயர்வு முன்னேற்றம் உண்டு. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல திட்டங்களை தீட்டுவீங்க. எதிர்காலத்தில் பலனடைவதற்கான செயல்களை தொடங்குவீங்க. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்தில் நாளைக்கு அமாவாசை. தை மாதம் பிறந்து பொங்கல் பண்டிகைலாம் முடித்து நம்ம அமாவாசையை எதிர்கொள்ள போகிறோம். தை அமாவாசையை முன்னிட்டு நிறைய பேர் வழக்கமான அமாவாசையில் செய்யக்கூடிய அந்த முன்னோர் வழிபாடு பித்திருக்காரியங்களோடு சேர்ந்து நிறைய விசேஷமான விஷயங்கள் எல்லாம் கூட செய்வீங்க. அதையெல்லாம் பிளான் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.